ஹாய் எல்லாருக்கும் இந்த விஜயனோட நெஞ்சார்ந்த வணக்கம். தினமும் உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரியோ ஒரு குட்டி கவிதையோ சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கடந்த 2 நாளாக என்னால் எதுவும் சொல்ல முடியலை. ஆனால் அதை சரி செய்ய இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன், கேளுங்க. இந்த குட்டி ஸ்டோரியோட தலைப்பு ட்ரெயின் பயணம், ஆனால் கற்றுக்கிட்டது வாழ்க்கை பயணம். ஒரு பையன் வெளியூருக்கு போக ட்ரெயின் ஏறினான். கூட்டம் அவசரத்தில் அவன் போக வேண்டிய ட்ரெயினில் அவன் ஏறலை. கொஞ்ச நேரம் கழித்து தான் தெரிஞ்சது தவறான ட்ரெயினில் ஏறிட்டோம்னு. ஆனால் அவன் பதறலை. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கூட அவன் பயப்படாமல் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிட்டான். அந்த பையன் அங்கேயே உட்காந்து அவனோட நேரத்தை வீணடிக்கலை. அடுத்து நம்ம போக வேண்டிய ட்ரெயினுக்குரிய வழியை பார்த்து அதில் ஏறி அவனோட பயணத்தை தொடர்ந்தான். அந்த பையன் அங்கேயே உட்காந்து அவனோட நேரத்தை வீணடிக்கலை. அடுத்து நம்ம போக வேண்டிய ட்ரெயினுக்குரிய வழியை பார்த்து அதில் ஏறி அவனோட பயணத்தை தொடர்ந்தான். அந்த ட்ரெயின் பயணம் போல தான் நம்மளோட வாழ்க்கை பயணமும் இப்படித்தான். சில நேரம் இல்லை பல நேரம் நம்ம தவறான பாதையில் போயிருக்கலாம். எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு தோணலாம். ஆனால் அதனால் நம்மளோட முயற்சியை கைவிடக்கூடாது. பயணத்தை மாற்றி அமைக்கலாம். ஆனால் நம்மளோட லட்சியத்தை நோக்கி செல்லணும். இதைத்தான் நான் நேற்று ட்ரெயினில் என் பக்கத்தில் பயணம் செஞ்ச அந்த பையன்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி அனுபவங்களை கடந்து வந்திருக்கீங்களா? தேங்க்யூ.